சின்னம். இந்த இரட்டை இலை சின்னம் வந்து எதற்காக ஆரம்பித்தார், இந்த கழகத்தை எதற்காக ஆரம்பித்தார் நமது புரட்சி தலைவர் என்றால், இந்த மாதிரி ஊழல் உள்ள கட்சியும் ஆட்சியும் அமையக்கூடாது, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்பது ஒரே காரணத்திற்காக தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தவர் நமது புரட்சி தலைவர். அப்படி இருக்கும் வேளையில இன்றைய காலத்துல புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது தலைவர்கள், மக்களுக்காக நல்லதை மட்டுமே செய்த தலைவர்கள். அந்த தலைவர்கள் ஆட்சியையும் கட்சியையும் நம்மிடையே ஒப்படைத்து தனக்கு பின்பு 100 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று நமது அம்மாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நாம் அனைவரும் ஒரு பிள்ளைகளாக குடும்பமாக நினைத்து நம்மையிடம் ஆசையை கூறிய புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றுவதுதான் நமது கடமையாக நாம் நினைக்க வேண்டும். அந்த கடமையிலிருந்து நீங்கெல்லாம் சற்று சிந்திச்சு செயல்பட்டிருந்தீங்கன்னா 2021 நம்ம ஆட்சியில வந்திருப்போம். அவங்க பொய் மூட்டை அவிழ்த்து விட்டதுல நாம கொஞ்சம் மயங்கிட்டோம். நீங்க மயங்கினதுனால என்ன ஆச்சு, இப்படிப்பட்ட என்ன இப்ப உள்ள ஆட்சி பாருங்க, பால் விலை உயர்ந்துச்சு, சொத்து வரி உயர்ந்துச்சு, அதுக்கப்புறம் மாதம் மாதம் மளிகை சாமான் வாங்குற ஒவ்வொரு மளிகை சாமான ஒவ்வொருடைய ஒரு பூண்டா இருக்கட்டும், புளியா இருக்கட்டும், பருப்பா இருக்கட்டும், ஏதாவது நீங்க வாங்க முடியுதா? எவ்வளவு விலை உயர்வு. அதே போல இன்றைய காலத்துல பாருங்க, ஒரு சாதாரண ஒரு ரசம் வைக்கணும்னாலும் பூண்டு விலை எவ்வளவு உயர்ந்துச்சு. நம்ம எல்லாம் இதெல்லாம் பார்க்காத ஒண்ணு, கேட்காத ஒண்ணு இன்னைக்கு வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு பாருங்க, கஞ்சான்ற ஒரு விஷயம் தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பெண்கள் நடமாட முடியல, வயசான பெண்கள் நடமாட முடியல, கழுத்துல வந்து செயின் அறுத்துடுறாங்க. ஒரு வயசு பொண்ணு நடமாட முடியல, கைய பிடிச்சி இழுத்துடுறாங்க. குழந்தைங்க விளையாட முடியல, குழந்தையும் மானபோக்கை ஏற்படுத்துறாங்க. இப்படி எத்தனை பிரச்சனையை நம்ம எதிர்கொண்டுட்டு இருக்கோம். ஒரு நல்ல ஒரு குடும்பம் நடத்த முடியுதா, வீட்டுல சமைக்க முடியுதா, இல்ல பிள்ளைங்களை வெளியில விளையாட வைக்க முடியுதா, இல்ல நம்ம தான் வெளியில நடமாட முடியுதா, இல்ல வயசானவங்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர முடியுமா? இன்னைக்கு எந்த நம்பிக்கையோட நாம வந்து இந்த திமுக ஆட்சியில எவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொண்டு இருக்கிறோம் என்பதை நீங்க எல்லாம் சற்று சிந்திக்க வேண்டும். அதனால மறுபடியும் சொல்றேன், இந்த தேர்தலா இருக்கட்டும், எந்த தேர்தலா இருக்கட்டும், 2026 இருக்கட்டும், எத்தனை வருடங்கள் இந்த உலகம் வாழ்கிறதோ அத்தனை வருடங்களே நான் சொல்றேன், நமக்கு ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த நேரத்தில் கூறுகிறேன். அதே போல நம்ம அண்ணன் மாவட்ட செயலாளராக அண்ணன் சத்யா அண்ணா அவர்கள் மிகவும் வல்லவர், தங்கமானவர். நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர். நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா உடனே அடுத்த நிமிஷமே சரிம்மா செய்யறோமா, அவ்வளவுதான் வார்த்தை வரும் வழிய வேற எந்த வார்த்தையும் வராத ஒரு அண்ணன் மாவட்ட செயலாளர் நம்ம பெற்றிருக்கோம். அதே போல வேட்பாளர் நமது அண்ணன் ஜெயவர்தன் அண்ணன் எவ்வளவு தங்கமானவர். அண்ணன்